Hello everyone, welcome to Moon Academy. நான் உங்க மேக்ஸ் ஃபேக்கல்டி நிவ்யா. ஓகே, எல்லாருக்கும் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நம்ம ஒரு 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போ அடுத்து 8 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. பிகாஸ் ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அடுத்தடுத்து நமக்கு குரூப் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ போஸ்டிங் தட்டி தூக்கணும்னா நம்மளுடைய எஃபர்ட் இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் நிறைய நேரம் படிக்க ஆரம்பிங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஃபார்முலா நோட்டையும் கிளாஸ் ஒர்க்கையும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் பார்த்துடலாம். Grades doesn't measure intelligence and age doesn't define maturity. ஓகே, இப்போ ஒரு பர்சன் ரொம்ப அறிவாளியா இன்டெலிஜென்ட்டா அப்படின்றது கிரேட்ஸ் டிசைட் பண்ணாது. ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாமே அறிவாளி பிள்ளைங்க அப்படின்றது கிடையாது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணது என்னன்னா மனப்பாடம் பண்றது தான். மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்ல போய் எழுதிட்டு வந்துட்டா நமக்கு மார்க், அவ்வளவுதான் கிரேடு. டிகிரி முடிப்போம், வேலைக்கு போறோம், அவ்வளவுதான். இப்படி ஆயிடுது. இந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தைரியமா ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், இல்ல நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து வேலையை குவிட் பண்ணி நான் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்து நான் அச்சீவ் பண்ணணும், என் லைஃப்ல நான் வந்து அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நீங்க எஃபர்ட் போடுறீங்கல்ல. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலேயே நமக்கு படிப்பே சலிச்சு போயிடும். ஆனா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு கியூரியாசிட்டியோட நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க எல்லாருமே கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ என்ன சொல்றாங்க, கிரேட்ஸ் நல்லா படிச்சு டாப்பரா இருக்கிறவங்க தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கிடையாது. அதே போல ஏஜ், ஒரு வயசுல ரொம்ப வயசானவங்க தான் ரொம்ப பக்குவமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய நம்ம பார்த்துருப்போம், சின்ன குழந்தைங்க ரொம்ப அறிவா பேசுங்க, ரொம்ப என்ன இந்த குழந்தை இவ்வளவு வயசுல இவ்வளவு தெளிவா பேசுது அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ ஏஜுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தப்படையாது அப்படின்றத அந்த கோட் சொல்லுது. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குள்ள போகலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மலா வந்து நீங்க ஒரு பேங்க்கு போறீங்க, பேங்க்கு போயிட்டு ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க. இப்போ ஹவுசிங் லோன் வாங்கும்போது நீங்க பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க கட்டுறீங்கல்ல, இப்போ நீங்க ஒரு லோன் வாங்கிட்டு நீங்க கட்டுறீங்கல்ல, அது வந்து கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பீங்க. அதுவே நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போடுறீங்க, சரிங்களா? இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல பேங்க்ல பணம் போட்டுட்டு உங்களுக்கு பேங்க்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. கொஞ்சம் ஃப்ராட்தனம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பேங்க் வந்து ஃபுல்லா பிசினஸ் மோட்டிவ்ல தான் ரன் ஆகும். பேங்க் வந்து வெல்ஃபேர்க்காக எல்லாம் ரன் ஆகல. வெல்ஃபேர்னா மக்கள், கவர்மெண்ட் மட்டும்தான் மக்கள் நலனுக்காக ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வரும். பேங்க் வந்து எப்பவுமே ப்ராஃபிட் மோட்டிவோட தான் ரன் ஆகும். ஏன்னா பேங்க் வந்து ஒரு தனி ஆர்கனைசேஷன், அவ்வளவுதான். எந்த பேங்க்கா இருந்தாலும், நேஷனலைஸ் பேங்கோ இல்ல பிரைவேட் செக்டர் வாட் எவர், உங்களுக்கு எல்லாமே பிசினஸ் மோட்டிவ்ல தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பணத்தை அங்க டெபாசிட் பண்றோம்னா நமக்கு கிடைக்கிற வட்டி என்னமோ தனி வட்டி தான், என்னன்னா வட்டி மாறாது. அதுவே நம்ம பேங்க்ல இருந்து வாங்க போற ஒரு லோனுக்கு ரீபேமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து காசு போகும்போது அது வந்து கூட்டு வட்டி கணக்குல எடுக்காங்க. ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ஈஸி அண்ட் பேசிக்ஸ் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ளிகேட்டா இருக்கும். மற்றபடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க சம்ஸ் பார்த்த உடனே எழுதுற அளவுக்கு தான் இருக்கும். எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எழுதிடலாம். அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ ஈஸி. ஒரு சின்ன ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே டப்புன்னு எழுதிடலாம், அவ்வளவுதான். ஓகே, ஒரு சின்ன ஃபார்முலா, அவ்வளவுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான். எல்லா இடத்துலயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, PNR by 100, அவ்வளவுதான். அதுவே அமௌண்ட் கால்குலேஷன், அதாவது உங்களுக்கு மொத்தமா வந்து வட்டியோட சேர்ந்து முதல் போட்டிருப்பீங்களா, முதலும் வட்டியும் சேர்ந்து உங்களுக்கு கடைசியா அந்த வருஷம் முடிவுல முதிர்ச்சியில உங்களுக்கு எவ்வளவு கையில கிடைக்குதுன்றதுதான் அமௌண்ட். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் அந்த முதல்ல போட்டிருப்பீங்களா முதல் பிரின்சிபல், அதையும் ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் சிம்பிள் ஃபார்முலா, அவ்வளவுதான். இதுதான், இதை வச்சு நம்ம சம்ஸ் போட வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஈஸியா நீங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் கேட்டு டக்குன்னு போட்டுடலாம். இப்ப பாருங்களேன், அசோக் வந்து 10,000 ரூபாய் வந்து ஆண்டிற்கு 8% வட்டி விகிதத்துல வந்து முதலீடு பண்றாரு. எவ்வளவு வருஷம்னா 5 ஆண்டு பண்றாரு. ஓகேவா? இதுல வந்து 10,000ங்கிறது பிரின்சிபல், வட்டி விகிதம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே வந்து ஆண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவ்வளவுதான். அப்படியே டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 10,000
இன்டூ 5 வருடம் rate of interest 8% divided by 100. 0 0 0 0 cancel ஆயிடுது. 8 5s are 45. So 8 5s are 40. 2 0 40, இங்கே ஒரு 2 0 இருக்கு. அவ்வளோதான். ஆன்சர் வந்து உங்களுக்கு 4000. ஆப்ஷன் சி. சிம்பிள், ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். இதுவும் பாருங்களேன். இது பாருங்க, 3000 ரூபாய் சேமிக்கிறாங்க, 7% வட்டி. ஈஸி, இது ரொம்ப ஈஸி. ஓராண்டு. அப்போ அப்படியே டைரக்டா போட்ட வேண்டியதுதான். 3000 இன்டூ 7% வட்டி 1, அவ்வளவுதான். 100 புடிங்க. 0 0 அடிங்க. 0 0 அடிச்சோமா? அடுத்து 7 3s எவ்வளோ? 21. 210 எங்க இருக்கு? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வட்டியும் தொகையும் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல, அந்த அமௌண்ட் ஃபார்ம்ல எடுத்து டப்புன்னு போடுங்க, முடிஞ்சது. அமௌண்ட் ஃபார்ம் அமௌண்ட் ஃபார்ம்ல எடுத்து டப்புன்னு போடுங்களேன். எவ்வளவு? 3000 ரூபாய் பிளஸ் ஒரு 210 ரூபா, முடிஞ்சது. 3210. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ 210 பிளஸ் 3210. இன்னொன்னு என்னன்னா, நீங்க கண்டுபிடிச்ச உடனே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷன்ல பாருங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து 210 வருது. அப்போ டக்குன்னு நீங்க இதே ஆன்சர் போட்டு விட்டுடலாம். ஓகே, ஃபுல் சம்மும் கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இவ்வளவு நேரம் நீங்க போட்டீங்க சம், டக்குன்னு போட்டாச்சு, அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். ஆனா இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு வந்து 6 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வருஷம். ஓகேங்களா? 5 வருஷம் 1 வருஷம்னு பார்த்தோம். 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்தா எப்படி போடணும்னு பாருங்க. இது வந்து பிரின்சிபல் ஆஸ் யூஷுவல் 7500 ரூபாய் வந்து பிரின்சிபல். வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. 6 மாதங்கள். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்போ பாருங்க மாதங்கள் கணக்குல கொடுத்துருக்காங்க. மாதங்கள்னு வரும் பொழுது நீங்க எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்துக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு எப்படி மாறும்னா, மொத்தம் 1 வருடங்களுக்கு 12 மாதங்கள். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வருஷம் பிளஸ் ஒரு 6 மாசம், 1 இயர் பிளஸ் ஒரு 6 மந்த். ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம்? மந்த்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போறோம். எது கம்மி வேல்யூ அதுல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ மொத்தமா வந்து 1 வருஷத்துக்கு 12 மாதங்கள் பிளஸ் ஒரு 6 ஈக்குவல் டு உங்களுக்கு 18 மாதங்கள். ஓகேங்களா? இப்போ 18 மாதங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ். 1 வருடம் 6 மாதம். அப்போ அதுல 12 பிளஸ் ஒரு 6 18 மாதங்கள். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்படி கொண்டு வந்தாச்சு. அப்படியே எடுத்து டைரக்டா சம் போட்டுடலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 7500. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 18. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வட்டி. அவ்வளவுதான். இந்த 12 கீழே போடுங்க, 100 போடுவோமா? சிம்பிளிஃபிகேஷன் தான். முட்டை அடிங்க. 0 0 அடிச்சாச்சு. இது என்ன? 2 டேபிள்ஸ்ல 6 டைம் 2 4 2 டைம் 3 டைம் 3 6. அவ்வளவுதான். இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 900 வரணும். ஓகே, அதாவது 75யும் 6யும் 2யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 900 வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் கால்குலேஷன் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, முன்னாடி பார்த்த சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ஏன்னா முன்னாடி வந்து 6 மாதங்கள்னு கொடுத்திருந்தாங்க, இங்க அதே போல ஆனா வட்டி வந்து 8% கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க வட்டியை பாருங்களேன், 16/2/3% மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கொடுத்திருக்காங்க, அதே போல 9 மாதங்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மாதங்கள் பேஸ் பண்ண சம் தான். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்தி போட்டா ஆன்சர் வந்து போகுது. ட்ரை பண்ணலாமா? இப்போ இது போய் எடுத்து வைப்போம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்துவோம். 16 × 3 48 ஒரு 2 50. 50/3
மடங்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தியாச்சு. எப்படி பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம முன்னாடியே சிம்பிளிஃபிகேஷன்லயே நான் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் பாருங்க, 16ஓட இந்த டினாமினேட்டர் 3 வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஒரு வேல்யூ கிடைக்கும். இதோட இங்க இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரோட மேல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? பண்ணிட்டு அந்த வேல்யூ மேல எடுத்து எழுதி கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுவோம். இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. சரிங்களா? இப்ப எடுத்து எழுதியாச்சு. 9 மாதம். 9 மாதத்தை நம்ம எப்படி எழுதலாம்? மந்த் வந்து, அதாவது என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கீழே எழுதுவோம் இல்லையா? 9/12 எழுதலாமா? ஏன்னா 9 மாதம் தானே. ஓகே, 9/12 எழுது. இப்போ 2 டேட்டா கிடைச்சிருச்சு. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைச்சிருச்சு. இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க 68,000. அப்படியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துருச்சு. உங்களுக்கு இங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து தனி வட்டியை தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 68,000 into 50 into 9 by 3 into 12 into 100. அவ்வளவுதான். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே எடுத்து தான் போட்டு 0 கேன்சல், 0 கேன்சல். 3 1 time, 3 3 time, 3 1 time, 3 4 time. ஓகே, இப்போ 4 1 time, 4 1 time, பேலன்ஸ் 2 இருக்கும். அண்ட் 4 7 சாரா 170. பேலன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு? 170யும் ஒரு 50ம் இருக்கு. ஓகே, அது 2 ஜீரோவே நம்ம எழுதிப்போம். எதுக்கு எழுதிட்டு 5 7s 5 1s. ஆன்சர் வந்து உங்களுக்கு தனி வட்டி 8500 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி 8500. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிள் கால்குலேஷன் தான். ஜஸ்ட் அந்த கன்வர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேலையே. ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சப்ப, நம்ம கேட்டா எழுதிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை இதுல, வேற சம்ஸே இல்லை. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதுதான் மெத்தடே, வேற ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. இப்ப பாருங்க, 20,000க்கு 5% ஆண்டுக்கு வட்டி விகிதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டியாக. அவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதேதான் சிம்பிள் கால்குலேஷன். எவ்வளவு சொல்றாங்கன்னா 20,000 5% வட்டி இன்டூ 3 மாதங்களுக்கு. 3 மாதங்கள்னும் போது கன்வர்ஷன்ல by 12 இன்டூ 100. அவ்வளவுதான். 0 கேன்சல், 0 கேன்சல். 3 4s are 4 50 time. ஸோ 5 அப்போ இதுதான் இருக்கு. 50ம் 5ம் 55 250. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 250. ஆப்ஷன் இங்க இருக்கு, ஏ. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிள் கால்குலேஷன் ஈஸியா போட்டுடலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம மாதங்கள்ல பார்த்தோம். அடுத்து என்ன இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நாட்கள்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க யோசிச்சது கரெக்டா, நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்கள்னா இப்போ டிவைட்ல ஒரு வருடங்களுக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ இவ்வளவு நம்ம மாசம் 12ன்னு போட்டோம். அப்போ வருடங்கள் நாட்கள் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா டிவைட் பை 365 போட்டுருவீங்க. அவ்வளவுதான். அப்போ எடுத்து எழுதுவோமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6750 இன்டூ நாட்கள் 219 இன்டூ 10% வட்டியா. அப்போ நாட்களை வந்து 365 நாட்கள் இன்டூ 100. 0 கேன்சல், 0 கேன்சல். 5ல வந்து 5 7s are 73. அண்ட் இது வந்து 1 3 5 135. ஓகே, இப்போ 73 இன்டூ ஓகே 73 3s are 219. ஓகே, இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? 135 இன்டூ 3. 3s are 15, 9 10, 1 3 405. ஆப்ஷன் ஏ
ஓகே, அவ்வளவுதான். இப்ப நாட்கள்ல கேட்டனால அப்படியே நான் டிவைட் பை 365 போட்டேன். சிம்பிள். இதுதான் மெத்தடே. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. அப்ப டக்கு டக்குன்னு எடுத்தோடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் நல்லா படிச்சு முடிச்சிருங்க. அதோட சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. கேட்டா எழுதிடலாம், தட்டி தூக்கிடலாம் மார்க். இங்க பாருங்க, இப்ப இதுல பாருங்களேன். இப்ப நம்ம நாட்கள் வந்து நமக்கு அப்படியே கொடுத்துட்டனால நம்ம அப்படியே எழுதிட்டோம். இங்க வந்து இந்த நாள்ல இருந்து இந்த நாட்கள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 9, 2010 இருந்து ஜூன் 9, 2010 வரை அப்படின்னு ஒரு ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், இதுக்கு நடுவுல இருக்கிற நாட்களை கண்டுபிடிக்கலாம். நாட்களை கண்டுபிடிச்சு அதை டிவைட் பை 365 போட்டு இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தி போட்டு ஆன்சர் வந்துட போகுது. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா பார்க்கலாம். 7 2s are 14 plus 1 15/2. அப்போ இது எப்படி மாறிடுது, 15/2. அவ்வளவுதான். ஓகே, இதோட மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப எடுங்க, ஏப்ரல் 9 2010, ஜூன் 9 2010. அப்ப ஜூன்ல வந்து 9 நாட்கள் இருக்கு. ஏப்ரல் மேல வந்து 31 நாட்கள் இருக்கு. அப்போ ஏப்ரல் 9, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்ல வந்து ஏப்ரல் 9 முதல் ஜூன் 9ன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த 9ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ வந்து வட்டின்னு பார்க்கும்போது அந்த நாள் கணக்கு வரும். நம்ம என்ன பண்ணுவோமே, 10ஆம் தேதியில இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 10 11 12 அப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணக்கூடாது. அந்த நாள் 9ஐயும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல்ல மொத்தம் 30 நாட்கள், 22 நாட்கள். சரிங்களா? இப்ப கால்குலேட் பண்ணா $62. So 62 days divided by 365 முடியுதா? ஓகே, இப்போ 1000க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவோமா? 1000 இன்டூ 15 இன்டூ 62 டிவைடட் பை அந்த 2 ஒரு 365 இன்டூ ஒரு 100 வேற வருவானே, அதையும் போட்டுக்க வேண்டியதுதான். 0 0 0 0 cancel. 2 1s are 2 5s are 5 1s are 5 73s are. சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ 15 62 மல்டிப்ளை பண்ணுவோம். 15 இன்டூ 62 2 33. So 930. டினாமினேட்டர்ல இன்னும் பேலன்ஸ் உங்களுக்கு 73 ஒன்று இருக்கு. அப்போ 930 டிவைடட் பை 73. ஓகே, அப்படியே ஆப்ஷன்ல இருந்து போடுவோம். 1 13ல போயிருக்கணும், இல்ல 12ல போயிருக்கணும். எதுல போகுதுன்னு பாப்போமா? 13 போட்டு பாப்போமா, இல்ல 12 போடுவோம். சின்ன நம்பர்ல இருந்து போடுவோம். அவ்வளவுதான். ஓகே, இதுவே 73 ஆட் பண்ணுவோமா? இன்னும் ஒரு நம்பர் தானே, சும்மா ஆட் பண்ணி பார்ப்போம். 949 போயிடுது, இன்னும் அதிகமா போகுது, 19 நம்பர். அப்போ 12 டேபிள்ஸ்ல 876. ஓகே, ஸோ 4 7 5 54. இப்போ இன்னும் பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 5 டேபிள்ஸ்ல 5 தான் இருக்கா? 5 7. இப்போ ஏன்னா 12.74 இருக்கணும், இல்லைன்னா 12.5 இருக்கணும். அப்போ நான் சும்மா போட்டு பார்க்குறேன். 73 இன்டூ 540 வரணும். அப்போ நான் சும்மா போடுறேனே, 7 டேபிள்ஸ்ல போடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்போ 511 வருது. அப்போ ஆப்வியஸா நியரஸ்ட் வேல்யூனா இது கூட தான் இருக்கு, நியரஸ்ட் வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ண போறேன், 0.7 டேபிள்ஸ்ல 511. ஓகே, இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 9
கொஞ்சம் இது அடுத்து நீங்க இன்னும் 0 போட்டு அடுத்து கால்குலேட் பண்ணா, ஆனா இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 12.7. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்ம உட்காந்து இதுக்கு எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷனை வச்சு அந்த நம்பர்ல போகுது. 12ல 13 பார்த்தா 12ல போகுது. அப்போ 5 பக்கத்துல 5 போகுது, 7ல போகுதுன்னு பார்த்தா 7 டேபிள்ஸ்ல இருக்கிற அடுத்த வேல்யூ போகும்போது அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் போலாமா? ரூபாய் 10ற்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது 10 ரூபா பிரின்சிபல். ஓகே, 4 மாதங்களுக்கு 4 மாசம் 4 மந்த் வட்டி பிரின்சிபல் 10 ரூபா, 4 மந்த் நம்பர் ஆஃப் மந்த், மாசத்துக்கு 3 பைசானா அப்ப 4 மாசத்துக்கு 12 பைசா. ஓகே, அவ்வளவுதான். பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம், ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், பார்த்தோன்னே கண்ணில் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஒரு மாசத்துக்கு 3 பைசா வட்டினா அப்ப 4 மாசத்துக்கு 12. அப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி பாயிண்ட் வச்சு கால்குலேட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு 12. அப்போ 12 பேஸ் பண்ணது இது ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், கண்ணில் பார்த்தோன்னே இந்த சம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இது பாருங்க, இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து எக்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் வரும். சரியா? என்னன்னா ஒரு நம்பரே ஒண்ணுமே கொடுக்காம இந்த மாதிரி எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் தெரிய சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், எக்ஸ் தான் பிரின்சிபல். உங்களுக்கு இங்க எக்ஸ் பிரின்சிபலுக்கு எக்ஸ் வருடங்களுக்கு எக்ஸ் சதவீதம் வட்டி. அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க, ஒரு என்ன நம்பர்னே இல்லாம ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு நம்ம தனி வட்டியை காணுங்கன்ட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு அப்படியே போட வேண்டியதுதான். எக்ஸ் ஓகே ஓகே, கொஸ்டின்ல வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது அசல் தான் கேட்டிருக்காங்க. எந்த அசலானது X% தனி வட்டிக்கு எக்ஸ் வருடங்களுக்கு ரூபாய் எக்ஸ் என்ற தனி வட்டியை தரும். அப்போ இதுதான் தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க போறது பிரின்சிபல் இன்டூ எக்ஸ் பை 100. அப்ப இது எப்படி மாறும்? ஒரு பக்கம் வந்து பி வச்சுக்கோங்க, மற்ற பக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ் கொண்டு போயிடுங்க. அப்ப இது எப்படி ஆயிடும்னா எக்ஸ் இன்டூ 100 divided by x into x. ஒரு x கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு இங்க போடலாம். p equal to 100 by x. அவ்வளவுதான், முடிஞ்சது ஆன்சர். பிரின்சிபல் கிடைச்சா 100 by x, ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் பேஸ் பண்ண சம்ஸும் இப்போ ரீசெண்டாக நிறைய வருது. ஏன்னா இதெல்லாமே மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் கேட்ட சம்ஸ். இப்போ நிறைய எஸ்எஸ்சி பேட்டர்னா அப்படியே டிஎன்பிஎஸ்சியும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன 10 ஆண்டு கொடுத்துட்டாங்களா? 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 ஆண்டு கொடுத்துட்டாங்க. ரம்யாவிற்கு வந்து 9 lakh 9 லட்சம் வந்து தேவைப்படுதாம்ப்பா. அப்ப இந்த 9 லட்சம் அப்படின்றது வந்து அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட். அதாவது கடைசியா நமக்கு வந்து மொத்தமா அந்த 10 வருஷம் கழிச்சு கிடைக்க போற தொகை வந்து அவளுக்கு 9 லட்சம் அந்த பொண்ணுக்கு வேணுமா. அதனால ஆண்டுக்கு வந்து 20% வட்டி விகிதம் இருக்கிற வங்கியில வந்து அந்த பொண்ணு வந்து எவ்வளவு செலுத்தணும், 10 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் கிடைக்கணும்னா அப்ப எவ்வளவு அமௌண்ட் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் வந்து நம்ம பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்சர் இருக்கு இல்லையா, ஆன்சரை வச்சு சால்வ் பண்ணி பார்த்து எடுக்கிறது. ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது இந்த மெத்தடு. சில சம்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி போட்டதா ஈஸியா வரும். ஏன்னா நீங்க உட்காந்துட்டு இதை போட்டுட்டு இருந்தீங்க, ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் மாதிரி போகும், அது டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட்ல பார்ப்போம். ஓகே, எடுத்து எழுதிப்போம். நார்மலா வந்து உங்களுக்கு தெரியும்ல, அமௌண்ட் என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு
பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்து பிரின்சிபல் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு தொகை பிரின்சிபல் இருந்திருக்கு, அதோட ஒரு வட்டி ஆட் ஆகி நமக்கு ஆன்சர், அதுவும் ஒரு வட்டி ஏதோ ஒண்ணு ஆட் ஆகி உங்களுக்கு கையில 9 லட்சம் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு 9 lakh வருது. அப்போ இந்த ரெண்டு தொகையும் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம தனி வட்டியோடைய ஃபார்முலா என்ன? P/N/R/100 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இதுல வந்து பிரின்சிபல் நமக்கு தெரியல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்னும் 10 வருஷம் பா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% வட்டி பை 100. கேன்சல் பண்ணா 0 0 0 0 கேன்சல். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 மடங்கு ஆஃப் பி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ். இப்போ எப்படி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்கு 2p. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பி. அதை எடுத்து நான் இங்க கொண்டு போய் சால்வ் பண்ணலாமா? அப்போ எப்படி எடுத்து இதை நான் எழுதிக்கலாம்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி வச்சுக்குவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல 2p சால்வ் பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தம்? பிரின்சிபல்ன்றது ஒரு தொகை, அதோட 2 மடங்கு ஆஃப் பி ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது. ஓகே, அப்போ 1 மடங்கு பிரின்சிபல் 2 மடங்கு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமௌண்ட் வந்து 9 lakh. 1p plus 2p gives 3p. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகும்? நமக்கு பிரின்சிபல் தேவை. அப்போ 9 லட்சத்துக்கு டிவைடட் பை 3. 3 3s are 1 2 1 2 3. அப்போ பிரின்சிபல் உங்களுக்கு என்னதுன்னா 3 லட்சம். புரியுதுங்களா? இதுதான் பாட்டம் டு டாப் அப்ரோச் வச்சு போறது, சொல்யூஷன் சால்வ் பண்றது. அண்ட் பாட்டம் டாப் அப்ரோச்ன்றது வந்து நம்ம இந்த கணக்கு வச்சு இங்க என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணலாம். 9 லட்சமா, அப்ப 3 மடங்கு பிரிக்கலாம். இப்ப வந்து எப்படி உங்களுக்கு 2 மடங்கு தெரிஞ்சிச்சு. இப்ப 3 மடங்குன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பா 3 லட்சம் தான் வரும்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணில் பார்த்த உடனே பாட்டம் டு டாப் அப்ரோச் வச்சு போட்டுடலாம். நீங்க இப்படி சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வந்து p ஈக்குவல் டு இதுன்னு கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஓகே, இது பாட்டம் டாப் அப்ரோச் கண்ணில் பார்த்தோன்னே போடணும். இப்ப 3, அப்ப ஆப்வியஸா இங்க 3 லட்சம் இருந்தா தான் இங்க 6 லட்சம் இருக்கும். இங்க 1 மடங்கு, இங்க 2 மடங்கு, 3 லட்சம் 6 லட்சம் 9 லட்சம் அப்படின்னு கணக்கு போட்டு முடிச்சிடலாம். இல்ல நீங்கன்னா ஸ்டெப் வைஸ் சால்வ் பண்ணி p ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் இந்த சம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் சம் போலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12 வருடங்களில் இரட்டிப்பாக எளிய வட்டி விகிதம் என்ன? அவ்வளவுதான். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை, எப்பவுமே இந்த குறிப்பிட்ட தொகை அப்படின்னு கேட்டா ஒண்ணு 100ன்னு எடுத்துக்கோங்க, இல்ல 10ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு நான் மோஸ்ட்லி 100ன்னு தான் எடுப்பேன். இது ஏன்னா டினாமினேட்டர்ல உங்களுக்கு 100 வருது இல்ல, டக்கு டக்குன்னு கேன்சல் ஆயிடும் சில சம்ஸ்க்கு. அதனால நீங்க 100ன்னு எடுத்துக்கோங்க, அதான் ஈஸி. சரியா? இப்ப நான் சும்மா அந்த குறிப்பிட்ட தொகையை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 100 எத்தனை வருஷம்? 15 வருஷம். இரட்டிப்பாகுதான்ப்பா. எது இரட்டிப்பாகுது? அதை கவனிங்க. முதல் வருடங்களில் எது இரட்டிப்பாகுது? குறிப்பிட்ட தொகை. அந்த தொகை இரட்டிப்பாக எளிய வட்டி வீதம், அதாவது அந்த தொகை தான் இரட்டிப்பாகுது. அப்ப இது என்னது? அமௌண்ட். சரிங்களா? அந்த இரட்டிப்பாகுதுன்றது அமௌண்ட். அப்போ இந்த தொகை நான் 1000 போட்டேனா? 100. இந்த தொகை இரட்டிப்பாகுது அப்படின்னா 200 ஆகுது. 100 2 மடங்கு ஆகுது, அப்போ 200 ஆயிடுது. அப்போ அது அமௌண்ட், நம்ம கையில கிடைக்க போற கடைசி அமௌண்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட்ல வந்து என்னது? பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து இருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இதோட இதை மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 200ஓட கிடைச்ச ஆன்சர் மைனஸ் பண்ணா உங்களுக்கு 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஏன்னா இது வந்து அமௌண்ட், இது வந்து பிரின்சிபல். இதை நீங்க மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ஃபார்முலா வச்சே போடுவோமா? அமௌண்ட் அப்புறம் பிரின்சிபல் 100ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அப்ப அமௌண்ட் 200, பிரின்சிபல் 100. அப்ப உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்க போகுது? 100. ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன டேட்டா தெரியுமோ நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன்.
எனக்கு வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டேன், பிரின்சிபல் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, 15 வருஷம் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு என்ன தெரியல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல, ஆர் வச்சுக்கிறேன். டிவைட் பை ஒரு 100. ஓகேவா? ஸோ இந்த 100 உங்களுக்கு கேன்சல் ஆயிடுது. ஓகே, இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 15. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். இது நார்மலா வந்து டிவைட் பண்ணிப்போம். 100 15. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சு போடுங்களேன், என்ன இருக்கு, 5ல் 6, ஒன்னு 6ல போகணும் 5ல போகணும். ஸோ 15 இன்டூ 5, அப்ப 6ல போடுவோம், ஏன்னா 75 தான் வருது. 15 இன்டூ 6, அவ்வளவுதான் 90. அப்போ நிக்ல வருது. அப்போ இதுதான் இருக்க போகுது. 15 6 90, பேலன்ஸ் உங்களுக்கு 10 வரப்போகுது. அவ்வளவுதான். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல நீங்க எப்படி எடுத்து எழுதணும், ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்து எழுதணுமா? ஓகே, அப்போ 6 ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் தான் எடுத்து எழுதிப்போம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல. 6 அடுத்து இந்த நம்பர், ரெண்டாவது வந்து இந்த நம்பர் எடுத்து எழுதிப்போம் 10, மூணாவது இந்த நம்பர் எடுத்து எழுதிப்போம் 15. இப்ப இங்க பாருங்க, இது ரெண்டுத்தும் எதுல போகும், 5ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 5ல 2 டைம், இதுக்கு மேல போகாது 3 டைம், அவ்வளவுதான். அப்ப இது எப்படி மாறும்னா 6 2/3% மாறும். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும். அதே சம்மு தான், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படின்லாம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து டைரக்ட் சம், டைரக்டா நீங்க டக்குன்னு போட்டுடலாம். நான் அதே தான் வச்சுக்க போறேன், நான் அதே தான் 100ன்னு எடுத்துக்கலாம்னு இருக்கேன். அதே 100 தான். 10% 10 வருஷம் எத்தனை சதவீதம் தெரியாது, டிவைடட் பை 100 என்னவா இருக்கு, சேம் அதே இரட்டிப்பா தான் ஆயிருக்கு. அப்போ இரட்டிப்பா இருக்குன்னா இங்க என்ன வரணும், 100 வரும். 100 அடிச்சாச்சு. இப்போ R ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 10, 0 அடிச்சுட்டு R ஈக்குவல் டு 10%. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, இது ஈஸி. அதே மெத்தடு டைரக்டா சிம்பிளா போடுற மாதிரி, அது கொஞ்சம் நீங்க அந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் பக்குவமா பார்த்து போடணும், அவ்வளவுதான். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சமயம் எல்லாமே 2 மடங்கு. அப்போ 100 ரூபாய் இருந்ததுன்னா 200 ரூபாய் மாறி இருக்கும். 3 மடங்குன்னா அதேதான், 100 ரூபாய் இருந்ததுன்னா என்னவா இருக்க போகுது, 3 மடங்குல 300 ரூபாய் ஆயிருக்கும், அவ்வளவுதான். 100னா 3 மடங்குனா 300 ரூபாய் மாற போகுது. சோ இதுல நீங்க குறிப்பா பார்க்க வேண்டியதுன்னா, இப்ப வட்டி என்ன ஆகும், இப்ப வட்டி வந்து அதே நீங்க எப்படி எடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிரின்சிபல் இது அமௌண்ட், அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, அப்போ 300 மைனஸ் ஒரு 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 200. ஓகே, இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். வேற என்ன வேணும், வேற என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஆண்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ அப்படியே சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. 100 பிரின்சிபல், வட்டி 8%. ஓகே, 3 மடங்கா மாறி இருக்கு. அப்போ நான் 200 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அப்படி டேட்டா வச்சுக்க வேண்டியதுதான். டிவைட் பை 100. ஸோ 100 கேன்சல் ஆயிடுது. அப்புறம் பார்த்தா 8. சரி, ஓகே, அடுத்த ஸ்டெப்பே போடுவோம். அப்படியே கேன்சல் பண்ண கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. n ஈக்குவல் டு 200 டிவைட் பை 8. ஓகே, 8 வந்து 2 டேபிள் அப்படி போடலாமா, 4 2s are 8. So உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆப்ஷன் சி 25. ஓகே, 25. ஓகே, ஈஸி. சால்வ் பண்ணிடலீங்களா, போட்டுருவீங்கல்ல. அதே மாதிரி தான் இங்க உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா 4 மடங்குன்னு கேட்டாங்க, 4 டைம்ஸ். அப்போ அதே கான்செப்ட் தான். நான் என்ன பண்றேன், ஒரு தொகை, அப்ப அந்த ஒரு தொகையை நான் வந்து அதே மாதிரி 100ன்னு எடுத்துக்கிறேன். 24 ஆண்டு, அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 24 எடுத்துக்கிறேன். தனி வட்டி மூலமா
4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? அப்போ இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு எத்தனை ஆண்டு? 24 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, 6 வச்சுக்கிறேன், டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுதான். இப்போ அமௌண்ட் என்ன? அமௌண்ட் வந்து 400 ரூபாய் அமௌண்ட். அதே பிரின்சிபல் வந்து 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா என்ன? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 400 மைனஸ் ஒரு 100, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 300. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 300. ஓகே, அந்த 300 எடுத்து நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் 6 வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன். 100 கேன்சல் ஆயிடுது. 300 டிவைடட் பை 24. இப்போ இது உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். சும்மா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுவோம். 12 5 150. அப்புறம் 2 டேபிள்ஸ்ல 2 6 ஆறு, 2 டேபிள்ஸ்ல 2 7 14 75 போகுமா? அவ்வளவுதான். இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு பாயிண்ட்ல வருமா? இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 75 6 6 1s are 6 15 12 balance 3.0. So 6 5s are 30. So 0. For 12.5%. Option B. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான், சிம்பிள் கேல்குலேஷன். டக்கு டக்குன்னு போட்டுடலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. இது பாருங்க, உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 8,890 rupees ஆகுது. அதே 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது, அப்போ ஏதோ ஒரு வேல்யூ தனி வட்டி வீதத்துல வந்து 6 இயர்ஸ்ல வந்து 8,000 போயிடுது. தென் 4 இயர்ஸ்ல அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 7,900 ஆயிடுதுன்னா இது என்ன பண்ணலாம்? சேம் பாட்டம் டு டாப் அப்ரோச் பண்ணலாம். அந்த மெத்தட், அதாவது ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போடுற மெத்தட்லயே நம்ம இது போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 6,000 எடுத்துக்கலாம். 6,000 8% வட்டி எடுத்து போடலாம். சும்மா அப்படியே எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அதுதானே கேட்டிருக்காங்க, அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அசல் வந்து நான் சும்மா எடுத்து போடுறேன். 6,000 வட்டி 8%. எவ்வளவு வருஷம்? 6 வருஷமா? 6 வருஷம். அதுல 6 வருஷத்துல உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா அமௌண்ட் இது 8,880 அமௌண்ட். அப்ப அமௌண்ட்னா என்ன? உங்களுக்கு பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்றது தானே. அப்ப இது பிரின்சிபல் 6,000 எடுத்துக்கிறேன். அப்போ சும்மா சொல்லி பார்ப்போம். 8880 அப்புறம் 6,000 இதை எடுத்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்குமா? 880. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 880 வரணும். அப்ப எது வந்து உங்களுக்கு இந்த 880 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ 880 என்ன? இது வந்து 00 கேன்சல், 00 கேன்சல், 6 8 6 48 48 இன்ட்டு ஒரு 60. ஆமா, இது நான் மைனஸ் பண்ண மாட்டேன் பாருங்க. 2 அவ்வளவுதான். அப்போ 2880. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஜஸ்ட் சும்மா எடுத்து போட்டேன். ஃபர்ஸ்ட் அதே ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துருச்சு. வரல அப்படின்னா நீங்க அடுத்து அதை சால்வ் பண்ணி பார்த்து பாட்டம் டாப் அப்ரோச் தான், அதை வச்சு போட்டுடலாம் அந்த சம். ஓகே, சில சம்ஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு போட்டாதான் ஆன்சர் வரும். எல்லாம் உங்களுக்கு அது சுத்தல்ல விட்டுரும் அந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். அதேதான், சேம் சம் ரிப்பீட் ஆயிருக்கு. தென் இது போலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி 2,900க்கு அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி வீதமானது. இதான் வந்து கொஸ்டின். உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? டேட்டா, ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, வருஷம் கொடுத்துட்டாங்க,
அப்புறம் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு வட்டி வீதம் தான் என்னன்னு தெரியல, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இன்னொரு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, வட்டியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது அதே காலகட்டத்தில் அதே வட்டி வீதத்தில்ட்டாங்க ஆன்சர். அதுல வந்து உங்களுக்கு என்ன இங்க முக்கியமான விஷயம்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு வேல்யூஸ் எடுத்து போட போறோம். பிஎன்ஆர் பை 100 மைனஸ் ஆஃப், ஏன்னா டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 40ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஈஸி. 3100 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 வருஷம், வட்டி தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, பை 100 மைனஸ் 2900 இன்டூ 4 வருஷம், வட்டி தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க 100 ஈக்குவல் டு 40. இப்போ 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல். ஸோ மல்டிப்ளை பண்ணா 124 ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 40. சாரி, பி ஆர் ஏ போட்டிருக்கேன். ஓகே, ஆர் தான், சாரி ஆர் மைனஸ் 116 ஆர் ஈக்குவல் டு 40. இது வேற கப்பல் மாதிரி வருது 44 போட்டா. சரி, இப்போ ரெண்டு டிஃபரன்சஸ் எடுத்தோம்னா 8R ஈக்குவல் டு 40. இப்போ 1 5 டைம், அப்போ ஆர் ஈக்குவல் டு 5 மடங்கு 5% தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜஸ்ட் ரெண்டுத்துக்கும் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்தையும் இதோட இது அதிகம்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு நான் டிஃபரன்ஸ் எடுத்துக்க போறேன். ஏன்னா இது வந்து 40 அதிகம் அப்படின்னா நான் இது எப்படி எடுத்துப்பேன்னா, இது பிளஸ் 40 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ அப்படியே இந்த பக்கம் உள்ள கொண்டு வரும் போது இப்போ இந்த வேல்யூக்கு தான் நம்ம கால்குலேட் மைனஸ் எடுத்துப்போம், டிஃபரன்சஸ் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து அப்படியே ஸ்டெப்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸ் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியது, இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் அப்படியே சால்வ் பண்ணி எடுத்துட்டு இருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட வேண்டியதான். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். இதுல வந்து உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டாங்க 6%, ஆண்டு கொடுத்துட்டாங்க 3 ஆண்டு, ஒரு தொகை என்னன்னு தெரியலப்பா, ஆனா தனி வட்டி கொடுத்துட்டாங்க 90. அப்ப என்ன பண்ணலாம், ஃபார்முலால போட்டுருவோமா, பிஎன்ஆர் பை, அதாவது ஒரே ஃபார்முலா தான் பிஎன்ஆர் பை 100, ஆனா அதை எப்படிலாம் டைப்பா கொஸ்டின் கேட்க முடியுமோ எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. பிரின்சிபல் தெரியாது, வருஷம் 3 வருஷம் 6% வட்டி பை 100 ஈக்குவல் டு உங்களுக்கு வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 90. அப்போ பி ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, 90 into 100 டிவைடட் பை 6 into 3. ஓகே, 3 30 6 5. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 500 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பிரின்சிபல் அந்த தொகையை வச்சு அடுத்து தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஆனா என்ன மாத்திருக்காங்க, 6 ஆண்டு 7% வட்டி. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை வச்சு நான் இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன், தனி வட்டி கண்டுபிடிக்க போறேன். எவ்வளவுக்கு, 6 ஆண்டுக்கு 7% வட்டிக்கு தனி வட்டி கண்டுபிடிக்க போறேன். 0 0 0 0 கேன்சல், 30 ஆப்ஷன் 210 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது எவ்வளோ, 6 5 are 30, 30 into 3 to 30 into 7 gives you 210. ஓகே, கால்குலேட் பண்ணியாச்சா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க, ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் எவ்வளோ, 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் என்றா சேமிக்கப்படும் தொகை என்ன? இது ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அதிகம் கம்மி அப்படிலாம் போடுறாங்கன்ட்டு. ஒரு தொகை 2 ஆண்டுக்கு தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்படும், அதே தொகை. அப்போ அமௌண்ட் மாறல. அப்போ அமௌண்ட் மாறலன்னும் போது அங்கே பிரச்சனையே இல்லை, மாறல. அப்போ அந்த அமௌண்ட் 3% வட்டியில எவ்வளோ, 300 ரூபாய் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்னன்னு கேட்டாங்க. அப்படியே எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். பிரின்சிபல் தெரியாது இல்லையா, ஸோ பிரின்சிபல் பி வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டு. ஸோ பி இன்டூ
2 years. Rate of interest 3 மடங்கு வட்டி divided by 100. எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க? 300. ஏன்னா பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இங்க என்னன்னா தொகை மாறாதனால அந்த தொகையை வச்சு செகண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் கிடைச்சிரும். இப்போ பி மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 300 × 100 divided by 2 × 3 3a 100 50. So principal equal to 5000. 50 × 100 gives 5000. Okay, அவ்வளோதான். ஈஸி. நெக்ஸ்ட் சம் போலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு செஷனே. ஃபைனல் சம். இது பாருங்க, இது வந்து ஒரு ஃபார்முலா, சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா ரெக்கரிங் டெபாசிட் ஃபார்முலா. ரெக்கரிங் டெபாசிட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டெபாசிட். ஸோ இதுல என்னன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம் 6 கொடுத்துட்டாங்க % பி அண்ட் n மாதங்கள் செலுத்தி கொண்டால் கிடைக்கும் முதிர்வு தொகை பின் வருவதில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ n மந்த் அவங்க இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட்னா மந்த்லி இன்க்ரீசஸ் இன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இப்போ இந்த சம்ல வந்து உங்களுக்கு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெக்கரிங் டெபாசிட்னா உங்களுக்கு n நம்பர்ஸ் ஆஃப் டைம் ரெக்கர் ஆகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் n நம்பர் ஆஃப் டைம் இட் கெட் ரெக்கரிங். அதனால நீங்க பி பக்கத்துல ஒரு ஸ்மால் n போடணும் ரெக்கரிங் டெபாசிட் ஃபார்முலாக்கு. இது ஒரு ஃபார்முலா, ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, ரெக்கரிங் டெபாசிட் உங்களுக்கு கீப் ஆன் ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கு அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி. அதனால பி பக்கத்துல n போட்டுக்கோங்க. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும் இல்லையா? PNR by 100. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இது ஆப்ஷன் திஸ். சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண சம்மு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு செஷன் ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரிவ்யூ சொல்லுங்க. அப்கமிங் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ். Thank you.